நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழப்பத்து மேல குழப்பமா இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படியே தலைமுடியில பிச்சு போடணும் போல இருக்கு. என்னடா இது கர்ப்பமே இல்லாத நம்ம இலக்கியா எப்படி கர்ப்பமானா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிப்பீங்க. ஆனா கர்ப்பமானது இலக்கியா இல்ல அஞ்சலி. நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் சொன்னாலும் கரெக்டா அந்த அஞ்சலி எப்படா பிரெக்னென்ட் ஆனா என்ன இது குழப்பமா இருக்கு. அவ வயிற்றுல புழு பூச்சி கூட தங்காதுன்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். ஆனா வயிற்றுல குழந்தைய காட்டுது. ஆனா அந்த தொப்பியும் அதுக்கு புதுசுதான். ஆனா என்ன இது ஒண்ணும் புரியலையே. இந்த டாக்டர் கிட்ட யாரோ டீலிங் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் தான் இதுக்கு எல்லாமே சதிகாரி. அவன் பேசுறதுலேயே தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டர் தான் கேடு கேட்டவன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவளை அடிச்சு உதச்சு இழுத்துன்னு போனா எல்லாம் உண்மையும் வெளியே வந்துடும். ஆனா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. பாப்போம், எல்லாத்துக்கும் தீர்வு வரும்டா, தீர்வு வரும். உண்மையை கண்டுபிடிக்க லாஸ்ட் அந்த அஞ்சலியை பிடிச்சி ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அங்கன்னு சைலண்டா போறேன். கார்த்தின்னு ஒரு பக்கம் அடக்கவே முடியாது. என்ன குடும்பம் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா? நான் தான் சொன்னலடா என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. கேடு கட்டு என்னத்தால தான் சொன்னா கூட கேட்காம என் பொண்டாட்டி மேல பழி போட்டீங்க. இப்ப தெரிஞ்சடா இதுக்கு மேல உன் பொண்டாட்டி படுறா எப்படி வெளியே வரான்னு சொல்லிட்டு மவனை படுறா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அந்த இடத்துல போறான். கௌதம் எதுவுமே பேச முடியாம சைலண்டா அந்த இடத்துல இருந்து மௌனத்தோட என்ன இலக்கியா இது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட போயின்னு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. அஞ்சலி மின்னகடா கெஞ்சனாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சதி வேலையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, கடவுளே ஏன் இந்த மாதிரி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னோட ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜட்ஜம்மா இருக்கல அவங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட் போயிருது. அவ கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதையும் சொல்லிடுறாங்க. அஞ்சலினே கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு என்னடா இது புது புது குழப்பமா இருக்கு, புது புது ட்விஸ்டா இருக்கு. என்னடா கர்ப்பமா இருக்கு டாக்டர் சொன்னாங்க. அந்த டாக்டரே வந்து சொல்றாங்க அவன் பிரெக்னென்டா இல்லைன்னு சொல்லிட்டு. எப்பவுமே நாங்க இந்த இடத்துல வந்து பொய்ய மட்டும்தான் பிரதிபலிப்போம், உண்மை எல்லாமே கோர்ட்ல மட்டும் தான் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அடி பாவிடே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பார்க்க அஞ்சலி இல்லாத குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நான் ஷாக் ஆனேன். என்னடா ஷாக் மேல ஷாக்கை கொடுத்து திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை சூடாவது மண்டை சூடாவது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு கோவத்துல சோகத்திலேயே உட்காந்து இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ற விஷயம் தெரிய வருது அஞ்சலிக்கு. பைரவி அஞ்சலி உங்கள்கிட்ட நான் பல டைம் படிச்சு சொன்னா ஒழுங்கா இருக்கிற உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா சொல்லுன்னு. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல. ஆனா நானே உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் ரிப்போர்ட்டை மாத்தி வருது. என்ன பார்த்த வரைக்கும் அந்த இலக்கியா திரும்ப வரக்கூடாது, அவன் கௌதம் வாழ்க்கையில தள்ளிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு போற என்கிட்டே போய் சொல்லிட்டு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு உன்னை நம்பி நான் அப்படியே விட்டுருந்தா என்ன ஆகுறது, இலக்கிய என்ன வெளியே வந்திருப்பா, நீ உள்ள போயிருப்ப, என்னோட பிளான் எல்லாமே கிளாப்ஸ் ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கணும் நம்ம அஞ்சலி இருந்தா என்னடா இது நமக்காக உதவி செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்க இதுக்காக தான் உதவி செஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்மள இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சு முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் நீ செய்யல வச்சு அடுத்த செகண்ட் கார்த்திகிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி வச்சிருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. எல்லாரும் மிரட்டினா நான் எங்கடா போவேன், எல்லாரும் சேர்ந்து என்னவே ஒரு பக்கம் கார்னர் பண்றீங்களா, கார்னருக்கெல்லாம் கார்னர் பண்றோம் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சலி சோகமா வாய முடிஞ்சு சைலண்டா போயிட்டு பைரவியான உட்காந்துடுறாங்க. சரி விடுங்க பாத்துக்கலாம். சரி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.